வணக்கம். AWSல AI யூஸ் பண்ணணும்னு நினைச்சா ரெண்டு பெரிய பேரு நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிக்கும். ஒன்னு Amazon Bedrock, இன்னொன்னு Amazon SageMaker. இது ரெண்டுல எதை செலக்ட் பண்றது? அதுதான் இங்க பெரிய கேள்வி. வாங்க இந்த குழப்பத்தை சிம்பிளா தீக்கலாம். நீங்க ஒரு டெவலப்பரா இருந்தா இல்ல ஒரு டீம் லீடா இருந்தா இந்த கேள்வி கண்டிப்பா உங்களுக்கும் வந்திருக்கும். சரி, ஒரு புது அப்ளிகேஷன் பண்றோம், அதுக்கு AI வேணும். AWSக்குள்ள போனா ஒரே குழப்பமா இருக்கும். எக்கச்சக்க சர்வீஸ் இருக்கு. இதுல நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு எது செட் ஆகும்னு கண்டுபிடிக்கிறது அது ஒரு பெரிய தலைவலி இல்லையா? பாருங்க, இது ஏதோ சின்ன விஷயம் இல்ல. நாம தப்பான சர்வீஸ செலக்ட் பண்ணிட்டா என்ன ஆகும் தெரியுமா? மொத்த ஆர்க்கிடெக்சருமே தப்பா போயிடும். இத டெக்னிக்கலா ஆர்க்கிடெக்சரல் மிஸ்அலைன்மெண்ட்னு சொல்லுவாங்க. இதனால தேவையில்லாத டெக்னிக்கல் டெட் அதிகமாகும். அதாவது பின்னால இத சரி பண்றதுக்கு எக்கச்சக்க நேரமோ பணமோ செலவாகும். அதனாலதான் ஆரம்பத்திலேயே சரியானதை தேர்ந்தெடுக்கிறது அவ்ளோ முக்கியம். ஆனா கவலையே படாதீங்க, இந்த குழப்பத்தை தெளிவுபடுத்துறதுக்கு தான் இந்த செஷன். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொரு விஷயமா பார்க்கலாம். முதல்ல முக்கியமான AI தேர்வுனா என்னன்னு பார்க்கலாம். அப்புறம் கன்சியூம் பண்றதா கிரியேட் பண்றதான்னு பார்க்கலாம். அப்புறம் பெட்ராக், சேஜ்மேக்கர்னு ஒன்னொன்னா டீப்பா அனலைஸ் பண்ணலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்ப நாம மெயின் விஷயத்துக்குள்ள போலாம். எந்த கோடும் எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மள நாமளே ஒரு முக்கியமான கேள்வி கேட்டுக்கணும். அதுக்கு பதில் தெரிஞ்சா போதும், பாதி குழப்பம் தீர்ந்துரும். அது என்ன கேள்வின்னு பாப்போமா? கேள்வி ரொம்ப சிம்பிள். நீங்க ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்க ஒரு AI மாடலை பயன்படுத்த போறீங்களா, இல்ல உங்க தேவைக்கேத்த மாதிரி புதுசா ஒன்னு உருவாக்க போறீங்களா? இதுதான் அந்த ரெண்டு வழி, கன்சியூம் ஆர் கிரியேட். இந்த ரெண்டுல நீங்க எந்த பக்கம்னு முடிவு பண்ணிட்டாலே உங்களுக்கான பாதை எதுன்னு தெரிஞ்சிடும். சரி, முதல்ல பயன்படுத்துதல், அதாவது கன்சியூம் பாதையில போலாம். இந்த பாதைக்கு AWS கொடுக்கிற சூப்பரான ஒரு டூல் தான் Amazon Bedrock. நீங்க ஏற்கனவே இருக்கிற சக்தி வாய்ந்த AI மாடல்ஸை ஈஸியா யூஸ் பண்ணணும்னு நினைச்சா உங்களுக்கான பதில் Bedrock தான். பெட்ராக்கோட பெரிய பிளஸ் பாயிண்டே அதோட எளிமை தான். உங்களுக்கு மெஷின் லேர்னிங் பத்தி பெரிய நாலேஜ் இருக்கணும்னு அவசியமே இல்ல. ஆந்த்ரோபிக்கோட கிளாட், மெட்டாவோட லாமா மாதிரி பெரிய பெரிய கம்பெனிகளோட ரெடிமேட் மாடல்ஸ் எல்லாம் உங்க கையில இருக்கும். இதனால என்ன நன்மை? ஸ்பீட். உங்க ஐடியாவை ரொம்ப சீக்கிரமா ஒரு அப்ளிகேஷனா மாத்தி மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்துடலாம். இது எவ்ளோ சிம்பிள்னு ஒரு உதாரணத்தோட சொல்றேன், கேளுங்க. உங்க கஸ்டமர் சப்போர்ட் சாட்பாட்ல ஒருத்தர் வந்து என் ஆர்டர் எங்க இருக்குன்னு கேக்குறாருன்னு வச்சுப்போம். உங்க ஆப் என்ன பண்ணும்? அந்த கேள்விய அப்படியே பெட்ராக்கா அனுப்பும். அவ்வளவுதான். அடுத்த செகண்ட் பெட்ராக்ல இருக்க மாடல் அதுக்கு பதில ஜெனரேட் பண்ணி கொடுத்துடும். ரெண்டே ஸ்டெப்ல வேலை முடிஞ்சுது. ஓகே, இப்போ நம்ம நாணயத்தோட அடுத்த பக்கத்தை பார்க்கலாம். அதாவது உருவாக்குதல் அல்லது கிரியேட் பாதை. இல்ல, எனக்கு ரெடிமேட் மாடல் வேண்டாம், என்னோட பிசினஸ்க்குன்னு என்னோட டேட்டாவை வச்சு நானே ஒரு AI மாடலை உருவாக்கணும்னு நீங்க நினைச்சா உங்களுக்கான இடம்தான் Amazon SageMaker. சேஜ்மேக்கர் உங்களுக்கு முழு கண்ட்ரோலையும் கொடுக்குது. உங்ககிட்ட இருக்கிற டேட்டாவை வச்சு உங்க பிசினஸ் லாஜிக் ஏத்த மாதிரி ஒரு கஸ்டம் மாடலை நீங்களே பில்ட் பண்ணலாம். ஆனா ஒண்ணு, இதுக்கு டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங்ல நல்ல எக்ஸ்பர்டீஸ் வேணும். கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா கடைசியில பார்த்தா அந்த AI மாடல் முழுசா உங்களுக்கு சொந்தமானது. அதுதான் இங்க பெரிய விஷயம். பெட்ராக்கை கம்பேர் பண்ணும்போது சேஜ்மேக்கரோட வழிமுறை கொஞ்சம் நீளமானது. உதாரணத்துக்கு, ஒரு பேங்க் டிரான்சாக்ஷன்ல ஏதாவது ஃப்ராட் நடக்குதான்னு கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. முதல்ல நீங்க டேட்டாவையெல்லாம் சேகரிக்கணும். அப்புறம் அதை கிளீன் பண்ணணும். அதை வச்சு ஒரு மாடலுக்கு ட்ரெய்னிங் கொடுக்கணும். அதோட அக்யூரசியை அதிகப்படுத்த டியூன் பண்ணணும். இப்படி பல ஸ்டெப்ஸ் இருக்கு. இது ஒரு ஆழமான, விரிவான வேலை. சரி, இப்ப இந்த டேபிள பாருங்க. நாம இதுவரைக்கும் பேசின எல்லா விஷயத்தையும் இது ரொம்ப அழகா ஒரே இடத்துல காட்டுது. சுருக்கமா சொல்லணும்னா, பெட்ராக் வந்து வேகத்துக்கும் எளிமைக்கும், சேஜ்மேக்கர் வந்து உங்களுக்கு முழுமையான கண்ட்ரோலும் துல்லியமும் வேணும்னா அதுக்கு. ஓகே, பெட்ராக்னா கன்சியூம், சேஜ்மேக்கர்னா கிரியேட்னு நம்ம பிரிச்சுட்டோம். ஆனா இந்த ரெண்டு சர்வீஸ்க்கும் பின்னாடி வேலை செய்யற டெக்னாலஜி என்ன, அதை நாம புரிஞ்சுக்கிட்டா நம்ம முடிவு இன்னும் தெளிவா இருக்கும். இந்த AI உலகத்தோட அடித்தளத்தை நம்ம 3 லேயரா பிரிச்சு பார்க்கலாம். வாங்க. முதல் லேயர் LLM, அதாவது லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். இது சிம்பிளா AIயோட மூளைன்னு சொல்லலாம். இதுக்கு நிறைய தெரியும், விஷயங்களை புரிஞ்சுக்கும், விளக்கிச் சொல்லும். ஆனா இதால தானா எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாது. அது சும்மா யோசிக்கும், அவ்வளவுதான். அடுத்த லேயர் தான் ஏஜென்டிக் AI. இது என்ன பண்ணும்னா, அந்த மூளை, அதாவது LLM கூட சில கருவிகளையும் சேர்த்துக்கும். இப்போ நீங்க அதுகிட்ட ஒரு வேலையை கொடுத்தா அதை யோசிக்கிறதோட நிக்காது. அந்த வேலையை முடிக்க என்னென்ன கருவிகள் தேவையோ அதையெல்லாம் பயன்படுத்தி திட்டமிட்டு அந்த வேலையை செஞ்சு முடிக்கும். சோ LLM யோசிக்கும், ஏஜென்டிக் AI யோசிச்சு செய்யவும் செய்யும். இதுதான் முக்கியமான வித்தியாசம். மூணாவது, கடைசி லேயர் MCP, அதாவது மாடல் கான்டெக்ஸ்ட் புரோட்டோகால்.
இது என்னன்னு குழப்பிக்க வேண்டாம். இது ஒரு யுனிவர்சல் சார்ஜர் மாதிரி நினைச்சுக்கோங்க. எந்த ஃபோனுக்கு வேணாலும் கனெக்ட் பண்ணலாம் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த எம்சிபி இருந்தா எந்த ஏஐ மாடலும் எந்த ஒரு கருவி கூடவும் ஈஸியா பேச முடியும். ஒவ்வொரு கருவிக்கும் தனியா கோட் எழுதி கனெக்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. இப்போ இந்த டேபிள பாருங்க. 3க்கும் உள்ள வித்தியாசம் பளிச்சுன்னு புரியும். LLMங்கிறது மூளை மாதிரி, அது யோசிக்கும். ஏஜென்டிக் ஏஐங்கிறது கை கால் மாதிரி, அது செயல்படும். MCBங்கிறது ஒரு கனெக்டர் மாதிரி, அது எல்லாத்தையும் இணைக்கும். பெட்ராக், சேஜ்மேக்கர் மாதிரி சர்வீசஸ் எல்லாம் இந்த 3 விஷயங்களையும் வெவ்வேறு காம்பினேஷன்ல யூஸ் பண்ணி தான் நமக்கு அவ்ளோ பவர்ஃபுல்லான டூல்ஸா கிடைக்குது. சரி, இப்ப நம்ம எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்க்கலாம். நிறைய பேரு பெட்ராக் வர்சஸ் சேஜ்மேக்கர்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மையில அது வர்சஸ் கிடையாது, அது அண்ட். அதாவது 2 எதிரிகள் இல்ல, நண்பர்கள். பல நேரங்கள்ல 2 சேர்ந்து தான் ஒரு பெரிய வேலையை செய்யும். ஒரு நல்ல உதாரணம் சொல்றேன். ஒரு பெரிய ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட் எடுத்துக்கோங்க. அங்க கஸ்டமர்ஸ் கேக்குற கேள்விகளுக்கு உடனுக்குடன் பதில் சொல்ல பெட்ராக்ல இருக்கிற சாட்பாட் யூஸ் ஆகும். அதே சமயம் ஒருத்தர் பேமெண்ட் பண்ணும்போது அந்த டிரான்சாக்ஷன்ல ஏதாவது ஃப்ராட் இருக்கான்னு கண்டுபிடிக்க சேஜ்மேக்கர்ல நாமளே உருவாக்குன ஒரு கஸ்டம் மாடல் பின்னாடி வேலை செய்யும். பாத்தீங்களா, 2ம் ஒரே அப்ளிகேஷன்ல ஆனா வேற வேற வேலைக்கு எப்படி சூப்பரா பொருந்துதுன்னு. அப்போ உங்களுக்கான சரியான கருவி எது? இது உங்க ரோலை வச்சு முடிவு பண்ணிடலாம். நீங்க ஒரு கிளவுட் இன்ஜினியரா இருக்கீங்க. உங்களுக்கு வேகமா ஒரு விஷயத்தை டெப்ளாய் பண்ணணும், ஈஸியா இன்டகிரேட் பண்ணணும்னா கண்ணை மூடிட்டு பெட்ராக்கை செலக்ட் பண்ணலாம். இல்ல நீங்க ஒரு டேட்டா சயின்டிஸ்ட், உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்துலயும் முழு கண்ட்ரோல் வேணும், ரிசல்ட் ரொம்ப துல்லியமா இருக்கணும்னு நினைச்சா உங்களுக்கு சேஜ்மேக்கர் தான் சரியான ஆயுதம். இப்போ உங்களுக்கு 2 பாதைகளும் தெளிவா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்னு ஏற்கனவே இருக்கிறத பயன்படுத்துற பாதை, இன்னொன்னு புதுசா ஒன்ன உருவாக்குற பாதை. இப்போ நீங்க சொல்லுங்க, உங்க அடுத்த ப்ராஜெக்ட்ல நீங்க பயன்படுத்த போறீங்களா இல்ல உருவாக்க போறீங்களா?